மாவட்டம் போடிநாயக்கனூரில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திருப்பரப்பு அருவி என்று அழைக்கப்படக்கூடிய அணைப்பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சி சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த தடுப்பணை நீர்வீழ்ச்சி போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள கண்மாய் மற்றும் குளங்களின் முக்கிய நீர்வரத்து பகுதியாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் மாலை முதல் பெய்த சாரல் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த 1 மாத காலமாக முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு கிடந்த அணைப்பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து தொடங்கி அதிகரித்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை நீர்வீழ்ச்சி பகுதிகளில் இறங்கவும் குளிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஓமலூர் அருகே காமலாபுரம் மற்றும் முத்துநாயக்கன்பட்டி டாஸ்மாக் கடைகள் அருகில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட 5 பார்கள் சீல் வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் 3 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் தினமும் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடைகளை சுற்றி சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யும் சந்து கடைகள் மற்றும் சட்டவிரோத பார்கள் நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மதுவிலக்கு பிரிவு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கடைகளை அடைக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் எச்சரிக்கையையும் மீறி அங்குள்ள கடைகளில் திறந்தவெளி பார் மற்றும் மது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம், மதுவிலக்கு போலீசார், வருவாய்த்துறை ஆகியவை இணைந்து சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த பார்களுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக சந்துக்கடை அமைத்து மதுபானம் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டவிரோதமாக கடையில் மது குடிக்க அனுமதித்தாலோ திறந்தவெளி பார் நடத்தினாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் கேரளாவிற்கு கடத்தப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த நாகர்கோவில் பதிவு எண் கொண்ட லாரியை பிடித்து சோதனை செய்தனர். அந்த லாரியில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. லாரியில் கோழி தீவனமும் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் லாரியில் இருந்த 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள வேம்புவிளை பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பது தெரியவந்தது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசி மற்றும் கோழி தீவனங்கள், லாரியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் அனைத்தையும் உணவு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்ட புதிய ஆட்சியராக லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்ட ஆட்சியராக நியமித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். 156 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நீலகிரி மாவட்டத்தின் பிரச்சினைகளை அறிந்து அரசின் நலத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு சேருவதற்கும் முயற்சி செய்வேன் என கூறினார். நெல்லிக்குப்பம் அருகே 3 பேர் வெட்டி எரித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலை நிகழ்ந்த இடத்தில் தடயவியல் கைரேகை நிபுணர்கள் மீண்டும் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காரமணிக்குப்பம் ராஜாராம் நகர் பகுதியில் தாய், மகன், பேரன் ஆகிய 3 பேர் கொலை செய்து எரிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சிறுவனின் தாயிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. இவ்வழக்கில் இதுவரை துப்பு கிடைக்காததால் காவல்துறையினர் 3வது நாளாக தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன்படி கொலை சம்பவம் நிகழ்ந்த வீட்டில் தடயவியல் கைரேகை நிபுணர்கள் மீண்டும் ஆய்வு செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நள்ளிரவில் 5 கடைகளை உடைத்த மர்ம நபரை சிசிடிவி ஆதாரத்துடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள 5 கடைகளில் பூட்டை உடைத்து திருடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தகவல் அறிந்த குன்னூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சியை வைத்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட அவர்களை தேடி வருகின்றனர். மேலும் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் உள்ள கதவுகள் பூட்டப்படாததாலும் மார்க்கெட் காவலாளிகள் இல்லாததாலும் இதுபோல் திருட்டு முயற்சியில் மர்ம நபர்கள் ஈடுபட வாய்ப்புள்ளதால் நகராட்சி நிர்வாகம் காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என மார்க்கெட் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி நிர்வாகத்தை செயல்படுத்த முடியாமல் தவித்து வருவதாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசுகி கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் தான் ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாளில் இருந்து இன்று வரை யாரும் ஒருபோதும் செவி கொடுத்து கேட்பதில்லை எனவும் தன்னை ஒருவர் கூட மதிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டி ஊராட்சியில் நடைபெறும் பணிகளை முழுமையாக செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி வருவதாகவும் கூறி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் சார்பில் சர்வதேச நீதி தினம் வட்ட சட்டப்பணிக்குழு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் பஞ்சாயத்து வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி நித்யா கலந்து கொண்டு பேசுகையில் பொதுமக்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ குற்றங்கள் குறித்து நீதிமன்றத்தை நாடுவது குறைவாகவே உள்ளதாக பேசினார். இந்நிலையில் பொதுமக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தால் வழக்கறிஞர் வைப்பதற்கு ஊதிய நிதி வசதி இல்லாத மக்களுக்கு இலவச வழக்கறிஞர்கள் அரசு வழங்குவதாக கூறினார். மேலும் பிரச்சனைகளை வழக்கறிஞர்கள் கொண்டு சட்ட ஆலோசனை வழங்கவும் நீதிமன்றங்கள் தயாராக உள்ளதாகவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான 10 புதிய பேருந்துகளை உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான 10 புதிய பேருந்துகளை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். குறிப்பாக உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான திருச்சி, மதுரை, தேனி, சேலம், ஈரோடு, பாலக்காடு போன்ற வழித்தடங்களில் இயக்கப்படும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 3.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொலைதூர பயணம் செய்யும் பொதுமக்கள் இந்த புதிய பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் ஆடி தேங்காய் சுடும் பண்டிகைக்காக அழிஞ்சிமர குச்சிகள், தேங்காய், அவல், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்றைய நாளில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேங்காய் சுட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். கடந்த காலங்களில் அனைத்து கிராமங்களிலும் அழிஞ்சி மரங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது பெரும்பாலான கிராமங்களில் அழிஞ்சி மரங்கள் அழிந்துவிட்டன. இந்நிலையில் தேங்காய் சுடும் பண்டிகைக்கு அழிஞ்சி குச்சிகள் பிரதானமான ஒன்றாகும். அழிஞ்சி மரங்கள் அழிந்து வரும் நிலையில் ஒரு அழிஞ்சி குச்சி 20 ரூபாய் என்ற விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். அதேபோல சுடுவதற்கான தேங்காய் ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அரிசி, வெல்லம், அவல், பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை அடங்கிய பாக்கெட்டுகள் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.